8 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு 40 பேர் இருக்கிறாங்க. அப்ப நாகரீகமற்றவர்கள் அன்சிவிலைசேஷன்ங்கிற வார்த்தையை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? உங்களை தமிழ்நாட்டில் நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல ஆள் மனசுல நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுனா காட்டு மிராண்டித்தனமான ஆட்கள், தமிழ்நாட்டில் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் தெரியாத ஒரு நபராக தான் இருக்காரு மத்திய அமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இந்த மத்திய அமைச்சர் எழுதின லெட்டரவே அப்படியே காமிக்கிறார், போட்டிருக்காரு அவருடைய சோசியல் மீடியா ஹேண்ட்ல. யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாரு. அப்போ சூப்பர் முதல்வர்னு வேற யாரையோ ஒருத்தர் குறிப்பிடுறாரு அப்படின்றத நம்மளால இது மூலம் புரிஞ்சுக்க முடியுது. சூப்பர் முதல்வரும் தமிழ்நாட்டு முதல்வர் தான் சூப்பர் முதல்வர்ங்கிறாரு. எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்கு. அப்படிங்கும்போது இவரை தான் சூப்பர் முதல்வர் சொல்லியிருக்கணும். அப்ப இவர் தான் சூப்பர் முதல்வர். ஆதாரத்தோட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த லெட்டர் எடுத்து போடுறாரு. இவருக்கு ஆதாரம் இருக்கா? 3 மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டு இந்திய வளர்ப்பதற்காக அவங்க பாடுபடல, சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக பாடுபடுறாங்க. ஆர்எஸ்எஸ் கோட்பாடு, ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான். சமஸ்கிருதம் ஒரு சில ஆயிரம் மக்களால பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும் பொழுது அதை எப்படி இந்தியா முழுக்க பேசணும்னு அவங்க விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அவங்களுடைய அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதானா? இன்னைக்கு நேற்று அஜெண்டா இல்ல, 50 வருஷம் அஜெண்டா. ஒரு பண்ணையார் மனநிலையில தமிழகத்தை நீங்க ஒரு அடிமைப்படுத்தணும் தான் நினைக்கிறீங்க. அப்ப இவர் போய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? நாடாளுமன்றத்துல அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே ஆதாரம் இல்லைன்னு சொல்றேன். நம்மளுடைய உரிமைகளை கேட்கிறோம். அது நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் நமக்கு இடம் இருக்கு. அதை மீறி நான் செய்ய மாட்டேன், இதை செஞ்சாதான் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு கேட்கறது இது ஒரு வழி மேலே போய் சொன்னா அது ஒரு பிளாக்மெயில் தானே. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த சைட்ல இருந்து வந்த மத்திய அமைச்சர் கொடுத்த பதில் தமிழகத்தை இழிவுபடுத்துற வகையில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்காதது காரணம் அப்படின்றது வகையில் அவங்க அனுமதிச்சுட்டு இப்போ யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய அந்த கருத்தை பற்றி உங்களுடைய முதல்ல தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா திமுகவை சொன்னாலும் சரி, திமுகனா அவங்க திமுக கட்சி ஆட்கள் கிடையாது, தமிழ்நாட்டின் மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான், பிரதிநிதி தான். 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு 40 பேர் இருக்கிறாங்க. அப்ப நாகரீகமற்றவர்கள் அன்சிவிலைசேஷன்ங்கிற வார்த்தையை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்க கொள்கை ரீதியாக பேசுங்க. ரெண்டாவது அவர் என்ன சொல்ற, அப்புறம் மன்னிப்பு கேட்கிறார். நான் இந்த வார்த்தையை வித்ட்ரால் பண்ணிக்கிறேன், திரும்ப வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கூட கேட்கல, திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஆதிக்க மனப்பான்மையினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணும். உங்களை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஆள் மனசில் நினச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுனா காட்டு மிராண்டித்தனமான ஆட்கள், தமிழ்நாட்டில் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் தெரியாத ஒரு நபராக தான் இருக்கிறார் மத்திய அமைச்சர். தமிழ்நாட்டு இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இன்னைக்கு 5000 ஆண்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு. மூத்த மொழி தமிழ் மொழின்னு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை பேசியிருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை திரும்ப வாங்கியிருக்கீங்க, இந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறீங்க. முதல்ல இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு அரசுக்காக வரக்கூடிய, ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய பங்குத்தொகை அவங்க கொடுக்கல. பாஜகவினுடைய அக்கௌண்ட்ல இருந்தோ ஒன்றிய அமைச்சருடைய அக்கௌண்ட்ல இருந்தோ கிடையாது. நம்ம கொடுத்த வரிகள் இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கு நம்ம செலுத்திய வரிகளிலிருந்து ஒரு மாநில அரசுக்கு திருப்பி தரப்பட வேண்டிய வரி இவ்வளோதான். அதை நான் தரமாட்டேன். நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் NEP 2020 சேர்ந்தாதான் நான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறதே ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒரு பொதுப்பட்டியலில் ஒரு கல்வி இருக்குது அப்படின்னா ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், இல்லையா? கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போ பொதுப்பட்டியல்னா மாநில அரசுக்கும் சொந்தம் கிடையாது, மத்திய அரசுக்கும் சொந்தம் கிடையாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஸ்கீமை கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் ஒரு தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 ஒன்று கொண்டு வர்றீங்க, அதில் எங்களுக்கு வேணாங்கிறோம். எங்கே யூட்டர்ன் அடிச்சாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக அந்த மத்திய அமைச்சர் எழுதின லெட்டரவே அப்படியே காமிக்கிறார், போட்டிருக்காரு அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில். மத்திய அமைச்சர் நாங்கள் அமைச்சர் நீங்கள் MOVயை இங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி இன்னைக்கு அதை போட்டிருக்காரு.
சார் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதே மார்ச் 15ஆம் தேதி இப்போ கடந்த ஆண்டு வந்து இந்த NEP-யை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் இங்கே எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்களும் வந்து என்னை வந்து சந்திச்சாங்க. எல்லா எம்பிகளுக்கும் சரி முதல்வர் அவர்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருந்தது, பின்னாடி தான் வந்து அதை மாத்திட்டாங்க. யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாரு. அப்போ சூப்பர் முதல்வர்னு வேற யாரையோ ஒருத்தர் குறிப்பிடுறாரு அப்படின்றத நம்மளால இது மூலம் புரிஞ்சுக்க முடியுது. சூப்பர் முதல்வரும் தமிழ்நாட்டு முதல்வர் தான் சூப்பர் முதல்வர்ங்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவே கொண்டாடக்கூடிய முதலமைச்சரா இருக்கிறாரு, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சரா இருக்கிறாரு. எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் ஆய்வுகளும் அதான் போட்டுட்டு இருக்கு. மக்கள் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இவர் ஒரு முதன்மையான முதலமைச்சராக இருக்காரு. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு. அப்படிங்கும் போது இவரை தான் சூப்பர் முதல்வர் சொல்லியிருக்கணும். அப்போ இவர் தான் சூப்பர் முதல்வர். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவாக நீ தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் சரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சரி ரொம்ப தெளிவாக அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு MOV அனுப்புறீங்க இதை ஏற்றுக்கிற சொல்லி, நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம்னு இவங்க ஒரு MOV அனுப்புகிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் சில எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸும் போயிருக்கிறாங்க. அங்கே பெரிய ஒரு காரசாரமான விவாதமே நடந்திருக்கு. அவர் மத்திய ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் அனுப்பிச்ச MOV நீங்கள் எப்படி நீங்கள் திருத்தி அனுப்பலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கடுமையான ஒரு போக்கை அவர் கையாண்டார்னு இன்னைக்கு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம்ன்றது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர் அனுப்பிய லெட்டரை திருப்பி இவர் அமைச்சிருக்கிறாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம்னு. அதுக்கு அவரே கைப்பட எழுதின திருப்பி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதையும் வந்து நம்ம வேணா இந்த வீடியோவிலேயே கூட நம்ம போடலாம் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாட்டு அமைச்சர் முதலமைச்சருக்கு எழுதின லெட்டரில் வந்து நாங்கள் அமைச்ச MOV இங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ யார் இதில் போய் சொல்லியிருக்கிறா, ஆதாரத்தோட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த லெட்டர் எடுத்து போடுறாரு. இவருக்கு ஆதாரம் இருக்கா? அல்ல சார், அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா கனிமொழி அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் எங்களை வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை வந்து மறுக்கல இல்லையா? இல்ல, ஒரு ஒன்றிய அமைச்சரை வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திக்கிறதுல என்ன தவறு இருக்குன்றேன். சந்திச்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்க எங்களுடைய கோரிக்கை கேட்டிருப்பாங்க. 3 மொழி கொள்கை வேணாம், 5-8க்கு பொதுத்தேர்வு வேணாம், அப்ப NEP-ல திருத்தங்கள் கொண்டு வாங்க, திருத்தங்கள் கொண்டு வந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னு பேசியிருப்பாங்க. இதுல தவறு என்ன இருக்கு? இது அவங்க மறுக்கலையே. நாங்க ஒன்றிய அமைச்சரை சந்தித்தோம்ங்கிறத மாண்புமிகு கனிமொழி MP அவர்களும் சரி கல்வி அமைச்சரும் சரி சந்திச்சதை மறுக்கலையே. அவர் மட்டும் போல, அவரோட சேர்ந்து கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸும் போயிருக்கிறாங்க. சரி, இங்க முதல்வரை தாண்டி சூப்பர் முதல்வர்னு யாரையோ குறிப்பிட்டு அவர் பின்னாடி தான் வந்து மொத்த அரசாங்கமும் நடக்குதுன்ற மாதிரி அவங்களுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க, அதை குறிப்பிட்டாரு. இது மொத்தமும் ஒரு இண்டிவிஜுவலுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கு அப்படின்றத சொல்றாரு இல்லையா? இல்ல, அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை தமிழக மக்கள் ஏத்துக்கிறல. 3 மொழி கொள்கைங்கிறது அதை இதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் எதிர்க்கிறாங்க. 3 மொழி கொள்கைங்கிறது நம்மளுடைய மொழியை அழிச்சிரும், வேணாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இவங்க 3 மொழி கொள்கை ஹிந்தி திணிப்புன்றாங்க. அது கிடையாது அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரிஷிகாந்த் தூபே ஒரு வார்த்தையை பேசிட்டு, முதன்மையான மொழி சமஸ்கிருதம் தான், மூத்த மொழி சமஸ்கிருதம் தான். இன்னைக்கு நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் ரிஷிகாந்த் தூபே எப்பவுமே கான்ட்ரவர்சியா பேசக்கூடிய நபர் தான், சிக்கக்கூடிய நபர் தான். அவரே இன்னைக்கு பேசிட்டு இப்போ மூத்த மொழி சமஸ்கிருதம் தான். அப்ப இவருடைய நோக்கம் என்ன? 3 மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டு இந்தியை வளர்ப்பதற்காக அவங்க பாடுபடல, சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக பாடுபடுறாங்க. RSS-னுடைய கோட்பாடு, RSS-னுடைய கொள்கை அதுதான். ஒரே நாடு இந்து நாடு, ஒரே மொழி சமஸ்கிருதம், ஒரே மொழி ஹிந்தி கிடையாது. அவர்களுடைய நோக்கம் இந்தின்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்திய காலி பண்ணிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. சார், சமஸ்கிருதம் வந்து ஒரு சில ஆயிரம் மக்களால பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கும் பொழுது அதை எப்படி இந்தியா முழுக்க பேசணும்னு அவங்க விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அவங்களுடைய அஜெண்டா. RSS-னுடைய அஜெண்டா அதானா? ஆங்கிலம் அவர்களுக்கு வந்து அந்நிய பாஷை, தமிழ் நீச்ச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை. அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. RSS-னுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய கோவர்கருடைய செயல் திட்டம் என்ன? ஒன்றிய அரசினுடைய இது வந்து ஒரே இடத்துல இருக்கணும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே ஆட்சி, அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வந்து நீங்க பிரிச்சு கொடுக்கக்கூடாது. அதாவது அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது. அதிகார பகிர்வு வந்து பிளவுங்கிறாங்க. யாரு? இதெல்லாம் நான் சொல்லல, கோவர்கர் எழுதி வச்சிருக்க புத்தகத்துல இருக்கு. எல்லாமே என்ன எழுதியிருக்கு? மொழியை இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் எழுத்து மொழியாக பேச்சு மொழியாக ஆக்கணும். அதுக்கு முதல்ல வரக்கூடிய வேலை என்னன்னா ஹிந்தின்னு சொல்லி உள்ள வருவாங்க. ஏன்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஹிந்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி அப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வர போகிறாங்க. இதுதான் அவருடைய நோக்கம், இதுதான் அவருடைய அஜெண்டா. இன்னைக்கு நேற்று அஜெண்டா இல்லை, 50 வருஷம் அஜெண்டா. அதை ஒவ்வொன்றா நிறைவேற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சில மாநிலங்கள் அதுக்கு இரையாயிருச்சு. இன்னைக்கு அவங்க துரதிருஷ்டவசமாக அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க.
சில மாநிலங்கள் இரையாயிருச்சு. நம்மளுடைய மாநிலங்களில் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன நடந்திருக்கு, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிராஃப்டில் என்ன இருக்குது, NEP-ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. நம்ம அதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக மட்டும் கிடையாது, பெரும்பாலான கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதையும் வந்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அப்போ அதை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் காட்டு மிராண்டிகள், நீங்கள் வந்து அன்சிவிலைசேஷன், நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டில் இன்னொரு முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான டைவர்ட் பண்ணக்கூடிய ஆத்திரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, வேணான்னா நீங்கள் விட்டுற வேண்டியதானா? நீங்கள் ஏன் வந்து போராடுறீங்க? ஆல்ரெடி இந்த மாநிலம் எல்லா வகையிலும் முன்னாடி இருக்குது கல்வியில். அப்படின்னா இந்த ஸ்கீமை தான் நாங்கள் இந்தியா முழுக்க கொண்டு போனோம். சார், இப்போ அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த ஒரு ஸ்கீமை நீங்க அக்செப்ட் பண்ணாத மூலமா தமிழ்நாடு மக்களுடைய, தமிழ்நாடு மாணவர்களுடைய லைஃப் ஃபியூச்சரையே நீங்க ரூயின் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அன்டெமோக்ராட்டிக்கா நடந்துக்கிறீங்க, அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்டா தமிழ்நாட்டினுடைய இந்த பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? அன்டெமோக்ராட்டினா என்னது? அங்க என்ன கூச்சல் இட்டாங்களா, குழப்பம் பண்ணாங்களா, மைக் உடைச்சாங்களா, இல்ல பார்லமெண்டத்தில் ஏறி நின்று பேப்பர்களை கிழிச்சு பறக்க விட்டாங்களா? பேச்சுரிமைங்கிறது டெமோக்ராட்டி, அதை பேசுறாங்க. அது உங்களுக்கு அன்டெமோக்ராட்டியா தெரியுதா? பேச்சுரிமை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, சுதந்திரத்தில் இருக்கு. நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக போயிருக்கிறாங்க. அவங்க பேச்சுரிமை மூலமாக தன்னுடைய கருத்துக்களை எழுதியிருக்காங்க, எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பான வார்த்தைகள் பேசியிருக்காங்களா? அன்பார்லிமெண்ட் பேசியிருக்காங்களா? இவர் சொல்ற நாகரிகமற்ற வார்த்தையை பேசியிருக்காங்களா? நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்துக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய செயலை அங்கே ஏதாவது செஞ்சாங்களா? எங்களுக்கு ஒரு ஸ்கீம் வேணாம், அது நிறைய ஆபத்து இருக்கு, அதில் நிறைய உள்நோக்கம் இருக்கு, அது நீங்க கொண்டு வர்றதை தமிழ்நாட்டினுடைய கல்வியை அழிப்பதற்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒரு உரிமையை கொண்டு சொல்றப்ப நீங்க நாகரிகமற்றவர்கள் பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வந்து திணிச்சிடணும். இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகத்தினுடைய கல்வி தரம் வந்து உலகளவில் உயர்ந்திருக்கு. அது அவர்களுக்கு பிடிக்கல, அது அவர்களுக்கு உறுத்துது. இப்போ சூப்பர் ஹீரோ முதல்வர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றதாக இருக்கட்டும், இல்லை எம்பிகள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இதே கடந்த ஆண்டு இதே மாதம் மார்ச் 15 வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மறுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்றது மூலமாக மறைமுகமாக திரைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? மறைமுகமாக திரைக்கு பின்னாடி எதுவுமே நடக்கல, எல்லாமே வெட்ட வெளிச்சமா வித் டாக்குமெண்டோட இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்து போட்டிருக்கு. தர்மேந்திர பிரதான் வந்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம், முதலமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எழுதிய கடிதம், ரெண்டையும் போட்டிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு எழுதின கடிதம் என்ன பண்ணுறோம், நீங்க நாங்கள் அமிச்ச MOA நீங்க டிராப் பண்ணிட்டீங்க, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அப்ப இவங்க ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருக்கிறாங்க, அது எங்களுக்கு வேணாம்னு இவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க. இதுதான் தனிப்பட்ட முறையில் நடந்த விஷயம். அதை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சரும் சில எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸும் எல்லாரும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு. நீங்க வந்து நாங்கள் அமைச்ச டிராப்ட் எப்படி நீங்க வந்து MOA நீங்க எப்படி திருப்பி அனுப்புவீங்க, அதில் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படி ரொம்ப கடுமையாக பேசிட்டாரு. யாரு? ஒன்றிய அமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் இதை வெளியில 10 வருஷமா சொல்றாரு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பண்ணையார் மனநிலையில தமிழகத்தை நீங்க ஒரு அடிமைப்படுத்தணும் தான் நினைக்கிறீங்க. அப்ப இவர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? நாடாளுமன்றத்துல அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே ஆதாரம் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, பொய் சொல்றங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனா அவருடைய பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா. அதனால நம்மளும் செய்ய சொல்றோம், நீங்க ஆதாரத்தை கொடுங்க. உங்க உடம்புல CCTV ஃபுட்டேஜ் இப்போ அவர்கிட்ட அந்த ஆதாரங்கள் இல்லாமையோ இல்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம நாடாளுமன்றத்துல பதிவு பண்றாரு அப்படின்னா, அங்க 100 ஸ்பீக்கர் இருக்காரு, இத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க, முதல்வர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, பிரதமர் பாக்குறாரு, எல்லாருமே பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல பதிவு பண்றாருன்றப்போ இது நடந்திருக்காதுன்னு எப்படி? அவர்களுக்கு இந்த கூச்ச நாச்சம்லாம் கிடையாது. படாரம் மன்னிப்பு கேட்டுருவாங்க, படாரம் தெரியாம சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நடந்துச்சு, அன்சிவிலைசேஷன் பேசினாரு, அவர் கடைசியில் அந்த வார்த்தையை வந்து வித்ட்ரால் பண்ணிடுறேன், டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு, வித்ட்ரால் பண்ணிடுறேங்கிறாரு. அந்த வார்த்தையை போதுமா? இன்னைக்கு அந்த வார்த்தையை பேசினா 8 கோடி மக்கள் இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய அளவில் கொதிப்புகள் இருக்காங்க. இன்னைக்கு அதே பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் ரிஷிகாந்த் போய் பேசுறாரு, சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழின்னு. அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஜனநாயகத்தை மீறியவர்களுக்கு, ஜனநாயகத்தை மதிக்காதவர்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம்னு ஒன்று இருக்கு. இந்திரா காந்தி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சுன்னு. ஆனால் அந்த மாதிரியுமே வந்து ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு. மக்கள் போராட்டத்துக்கு பண்ணி எமர்ஜென்சி அவங்க வித்ரா பண்ணாங்க. ஆனால் உங்கள்கிட்ட அந்த ஜனநாயகம் இல்லையே. ஜனநாயக ரீதியாக பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவருங்கிறீங்க, இல்லாத பொருளாதான் சொல்கிறீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது இல்லைன்னு ஒரு லெட்டர் போட்டால் எடுத்து போட்டாரா இல்லையா? உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு. சரி, அப்படியே கேட்டிருந்தாலும் கூட மக்களுடைய மனநிலையை பார்த்து அவங்க வேணான்னு வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இதில் என்ன இருக்கு? எங்களுடைய முடிவு வேணாம், கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு, அதுக்காக நீங்கள் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றது இது வந்து இது நாகரிகமான அரசியல்? அது ஜனநாயக அரசியலா? அது அப்போ நீங்க தானே நடந்துக்கிறீங்க அந்த மாதிரியான முறையை.
இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க செய்யக்கூடியதை. வரக்கூடிய காலங்கள் மக்கள் இவர்களுக்கு கடுமையான ஒரு பாடத்தை கற்பிப்பார். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து அவர் சொன்னக்கூடிய அவரை பெயரை மென்ஷன் பண்ணி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவங்க விளக்கம் கொடுக்க போகும்பொழுது ஸ்பீக்கர் வந்து அவங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் மூலமாக உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து தாக்கல் செய்ய போறதாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கண்டனத்தை வந்து அந்த வகையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? இல்லை, அது தொடர்ந்து அப்படித்தானே பண்ணுறாங்க. எதிர்கட்சியில் பேசுகிறவங்க உடனே மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி வெளியிட பத்திரிகையாளர் சந்திச்சு தான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய நிலைமை இருக்கு. உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் போயிருக்கும். அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மைக் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியிட போயிடுவாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த இடத்துல கூட்டத்தை கலைச்சி விடுறது, அந்த வேலையை தான் இன்னைக்கு சபாநாயகர் ஸ்பீக்கர் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. எதிர்கட்சியினுடைய குரலை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. திமுக பாஜக வாஜ்பாய் காலத்தில் கூட்டணியில் இருக்க கூட திமுக பாஜக கூட ஒரு சின்ன ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டாங்க, ஒரு 10 அம்ச கோரிக்கை. இதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்யக்கூடாது அப்படின்னு. அதை வந்து கடைசி வரைக்கும் வாஜ்பாய் கட்டுப்பாடில் வச்சிருந்தார். 370 இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், போன்ற 10 விஷயங்களை நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் போட்டு ஒரு கையெழுத்து போட்டாங்க. அதை மீறாமல் இன்னைக்கு வாஜ்பாய் நடத்தினார். இன்னைக்கு அப்படியே நடக்குது ஆட்சி. இன்னைக்கு ஜனநாயகத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக பேசுகிறவங்களை என்ன பண்ணுறீங்க? மைக் ஆஃப் பண்ணுறீங்க. அவங்கள வந்து நாகரிகமற்றவருங்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் தனிநபர்கள் கிடையாது, மக்களினுடைய பிரதிநிதிகள். ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் வாக்களித்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. 7-8 லட்சம் 10 லட்சம் பேர் குறைஞ்சது வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு. அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள். நீங்கள் அவர்களை இழிவுபடுத்துறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற மாதிரி, தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அதற்கான போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தா பல இடங்களில் ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கூட சொல்ல, வார்த்தையை திரும்ப பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். வார்த்தையை திரும்பி பெற்றுட்டா நீங்கள் வந்து இழிவுபடுத்துறது சரியாயிருமா? அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய அந்த ஒரு பதில், இப்போ நீங்க வந்து நிதி உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து NEP-யை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணி வந்து ஒரு ரவுடி துணியை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை சொல்லும் பொழுது இப்போ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஒரு லஞ்சம் கொடுத்தாதான் தொழில் நடத்த விடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி? இல்ல, பிடிஆர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான வாதம், தெளிவான விளக்கம், சரியா விளக்கமா சொல்லியிருக்காரு. இவங்க அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. நம்மளுடைய உரிமைகளை கேட்குறோம், அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு இடம் இருக்கு. அதை மீறி நான் வந்து செய்ய மாட்டேன், இதை செஞ்சால் தான் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறது வந்து இது வந்து ஒரு வழி மேலே போய் சொன்னோம்னா அது வந்து ஒரு பிளாக்மெயில் தானே. இது அப்படி தானே பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இதை செஞ்சால் தான் அதை கொடுப்பேன் அப்படி மிரட்டுகிற தொழிலில் பண்ணுறது தானே அது. அதை தான் அவர் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. இதில் என்ன இருக்குது? உண்மைதான், எல்லாருக்குமே தெரியுமே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே சார், நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நடந்த விஷயங்களை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.